அப்பா, ஆ, நடக்க சிரமமாக இருக்கிறதா? இல்லையப்பா. நேற்று அந்த சிறுவன் சொன்னது போலவே 4 காத தூரம் கூட என்னால் நடக்க முடியும். சரி, யார் அந்த சிறுவன்? இந்த காட்டில் சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரு வேடனாம். ஆஹா, அப்படியா? என்னால் நம்பவே முடியவில்லையே. எத்தனை அறிவார்த்தமாக பேசுகிறானப்பா! என்ன சொல்கிறாய்? தேடுவது பக்கத்திலிருந்தும் அநேகர் அதை விடுத்து வெகு தூரத்தில் தேடுகிறார்கள் என்று சொன்னானே. உலக நடப்பில் இது எத்தனை உண்மை! அட, பெரியவர் கிடைச்சிட்டாரா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. இப்ப கூட வர்ற வழியில சிறுத்தை ஒண்ணு காட்டெருமையா அடிச்சு போட்டிருக்கு. அட அதை விடுப்பா. இத்தனை பேரும் ராத்திரி முழுக்க இந்த காட்டுக்குள்ள தங்கி உயிரோட இருக்காங்களே, அதை விட ஆச்சரியம் வேற என்ன வேணும்? அதற்கு காரணம் ஒரு வேடவச் சிறுவன். அவன்தான் என் தகப்பனாருக்கு பச்சிலை மருந்து வைத்தியம் செய்து குணமாக்கினான். நான் இருக்கும் வரை எந்த மிருகமும் உங்கள் அருகில் வராது, பயமில்லாமல் தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். வேட சிறுவனா? அது யாரு? அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே, இருட்டுனதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்குள்ள வர்றது ஆபத்துன்னு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பாதி செடிங்க விஷ செடிங்க தான். இதுல எப்படி அவனால பெரியவரை குணப்படுத்திருக்க முடியும்? ஒரே புதிரா இருக்க. ஆமா, அவன் பேர் என்ன சொன்னா? கண்ணன். அவன் பெயர் கண்ணன் என்று சொன்னான். கண்ணனா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு எங்க கூட்டத்துல இல்லையே. ஏன்பா, உனக்கு கண்ணன் யாரையாவது தெரியும்? தெரியாத. அப்படின்னா அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை புரிஞ்சிருக்கு. சரி சரி, இன்னைக்காவது பொழுதோட ஊர் போய் சேருங்க. போங்க போங்க. ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. எதையப்பா சொல்கிறாய்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. ஆமாம், உண்மைதான். தெய்வம் என்றும் நேரில் வராது, மனித ரூபத்தில் தான் வரும். சரி, நாம் அடுத்து போகும் க்ஷேத்திரம் எது? காட்டு மன்னார் கோவில். என்னப்பா இது? நாம் அடுத்து போகும் க்ஷேத்திரத்தை பற்றி கேட்டால் நீ நம்மூர் மன்னார்சாமி கோயிலை பற்றி சொல்கிறாய். என் தேடலுக்கு அங்கேதான் விடை இருக்கிறது என்று நேற்று மனித ரூபத்தில் வந்த அந்த கண்ணன் சொல்லிவிட்டானப்பா. இனி நாம் நேராக போக வேண்டியது வீரநாராயணபுரம் என்று சொல்லப்படும் நம் ஊர் காட்டு மன்னார் கோவிலுக்குத்தான். அரவிந்தப்பாவை, அரவிந்தப்பாவை, அரவிந்தப்பாவை. என்ன ஆயிற்று தாத்தா? அம்மா எங்கே? வாசற் பக்கம் கோலமிட போனதை பார்த்தேன். ஓ, அப்படியா? சரி. என்ன இது? அரவிந்தப்பாவையை இங்கேயும் காணவில்லை. வேறு எங்கு சென்றிருப்பாள்? அம்மா, அரவிந்தப்பாவை. மாமா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ இங்கு கொல்லையில் துணி உலர்த்தி கொண்டிருக்கிறாய். ஏன் மாமா? பெருமாளுக்கு அமுது சேர்க்கவில்லையா? நான் கொண்டு வந்ததில் ஏதேனும் குறை இருந்ததா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. நீ பெருமாள் தீர்த்தம் வாங்கிக் கொள்ள உள்ளே வருவாயோ என்று காத்து கொண்டிருந்தேன். வந்திருக்க வேண்டும். அதற்குள் துணிகளை உலர்த்த வேண்டுமே என்று அவசரத்தில் இங்கு வந்துவிட்டேன். என்னம்மா அப்படி பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை மாமா, தாங்கள் சற்று இளைத்து விட்டீர்கள். என்னம்மா செய்வது? தேசாந்திரம் செல்வதென்றால் அனைத்தையும் அனுசரித்துதானே செல்ல வேண்டும். ஊன் உறக்கமெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நான் தான் உங்கள் பேரன் ஈஸ்வர முனிக்கு தளிகை செய்யும் பக்குவத்தை செவ்வனை கற்பித்து அனுப்பினேனே.
அவன் அதை செவ்வனே செய்து தரவில்லையா? அவனை குறை சொல்வது தவறம்மா. ஏதோ இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டு தன்னால் முடிந்ததை அவன் செய்துதான் போட்டான். என்னதான் இருந்தாலும் அகத்து தளிகை போல் வருமா? நம் ஊரில் கிடைக்கும் காய்கறிகளும் தானியங்களும் வடநாட்டில் கிடைக்குமா என்ன? சிலதெல்லாம் கிடைக்காதுதான். ஆகையால் தான் அவரைக்காய் கறி அமுதும் புடலங்காய் கூட்டும் பண்ணியிருக்கிறேன். ம், இரண்டும் நம் கொல்லையில் விளைந்ததுதான். அதோடு கண்டத்தெப்பிலி சாத்தமுதும் பண்ணியிருக்கிறேன். சாத்தமுது, சாராகி அமுது. ஆஹா, எத்தனை தூய தமிழ்! ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம் மெதுமெதுவாக குறைந்து வருவது போல் தோன்றுகின்றது. என்ன மாமா செய்வது? சாத்தமது என்ற வார்த்தையை நம்மவர்கள் மட்டும்தானே பயன்படுத்துகிறார்கள். ம், மற்றவர்கள் ரசம் என்றுதானே சாத்தமுதை குறிப்பிடுகிறார்கள். உண்மைதான். சாறு என்பதை ரசம் என்று சொல்வதிலும் தவறில்லை. அதை சுட சுட சாப்பிடுவதுதான் அதிக நன்மை பயக்கும். ஆமாம் தாத்தா, நானும் என் தலிகையையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே ஜீவனற்று போய்விட்டது. அம்மா, தன் தலிகையை விவரிக்க விவரிக்க ஜீவனற்ற என் நாக்குக்கும் ஜீவன் வந்து விட்டது போல ஜலம் பிரவாகிக்கிறது. போய் சாப்பிடலாம் தாத்தா, வாருங்கள். சற்று பொறு. என் மாட்டுப்பெண் உணவுகள் பரிமாற நானும் உன் அப்பாவும் நீயும் சாப்பிட்டு எத்தனை மாதங்களாகிவிட்டன. ஆகையால் நாதமுனி அலுப்பு தீர தூங்கிவிட்டு அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு வரட்டும். பிறகு நாம் மூவருமே ஒன்றாக சாப்பிடுவோம். அவர் தூங்குவதா? இரவு முழுவதுமே அவர் தூங்கினது போல் எனக்கு தெரியவில்லை. எப்போது விடியும் என்று காத்திருந்தாற் போல் விடியற்காலையிலேயே எழுந்து தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அவர் அப்போதே புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு விட்டானா? அவ்வளவு சீக்கிரம் எங்கே போயிருப்பான்? வேறெங்கு போயிருப்பார்? மன்னர் சாமியை தரிசித்து பல நாட்கள் ஆகிறதல்லவா? ஆகையால் கோவிலுக்கு தான் போயிருப்பார். வேறெங்கு போயிருப்பார்? மன்னர் சாமியை தரிசித்து பல நாட்கள் ஆகிறதல்லவா? ஆகையால் கோவிலுக்கு தான் போயிருப்பார். வாசுதேவ பராவேத வாசுதேவ பராமக வாசுதேவ பராயோக வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப வாசுதேவ பரோ தர்ம வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி. நாதமுனிகளே, தங்களின் மங்களக் குரலை கேட்டு எத்தனை காலங்களாகிவிட்டன. தேவரீர் க்ஷேத்ராடனம் புறப்பட்டு போன பின்பு கோயிலே வெறிச்சோடி போனது போல் இருந்தது. அது தங்களின் கற்பனையாக கூட இருக்கலாம். மன்னார் சாமியின் கோவில் மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி போகுமா என்ன? ஆமாம் ஆமாம், தாங்கள் சொல்வது போல் தனிப்பட்ட முறையில் எனக்கு அப்படி தோன்றியிருக்கலாம். நித்தியப்படிக்கு தங்கள் கந்தர்வ குரலால் பகவானை போற்றி பாடுவதை கேட்டுக்கொண்டே கைங்கரியம் செய்து வந்த அடியேனுக்கு சில காலம் அந்த பாக்கியம் கிடைக்காமல் போனது பெரும் குறையாக இருந்திருக்கலாம். சுவாமி க்ஷமிக்கணும். வா ஆனந்தா. தங்களை காண வேண்டுமென்று குறுங்குடியிலிருந்து சில வைஷ்ணவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியா? இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தெற்கு பிரகாரத்தில் தான் தங்களை காண காத்துக் ஓ, கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வாருங்கள். வணங்குகிறேன் சுவாமி. நமஸ்காரம். சுவாமி, அடியேன் கூறிய அந்த வைஷ்ணவர்கள் இவர்கள்தான். அப்படியா?
பெருமாளை சேவித்தீர்களா? ஆஹா, பெருமாளை சேவிக்காமலா? நின்ற கோலத்தில் ஜாஜ்வல்யமாக சேவை சாதிக்கும் அவர் அழகைக் காண இரு கண்கள் போதாதே. எந்த ஊரிலிருந்து வருவதாகச் சொன்னீர்கள்? குறுங்குடியிலிருந்து வந்திருக்கிறோம். தங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுங்கள். எங்கள் குலசேகரன் பெருமாளை பற்றி நன்றாக பாடுவான். தங்கள் முன் பாடி காட்ட வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறான். உங்களில் யார் குலசேகரன்? அடியேன் குலசேகரன். அட, சின்னஞ்சிறுவனாக இருக்கிறாயே, பெருமாளைப் பற்றி பாடுவாயா? ஏதோ எனக்கு தெரிந்த வரையில் பாடுவேன். இந்த சிறு வயதிலேயே பெருமாளைப் பற்றி பாட வேண்டும் என்ற உனது எண்ணம் மிகவும் உயர்ந்தது. குலசேகரா, அப்பா. தேவரீர் செவிகுளிரப் பாடு. மன்னிக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, நான் 2-3 மாதங்கள் க்ஷேத்ராடனம் சென்றுவிட்டு நேற்றிரவுதான் ஊர் திரும்பினேன். மன்னார் சாமியை சேவிக்க வேண்டும் என்ற உந்துதலால் தான் இங்கு வந்துவிட்டேனே தவிர, சேவித்து முடித்ததும் களைப்பு மீண்டும் வந்து பற்றிக்கொண்டு விட்டது. பெருமாள் பற்றிய பாடல்களை, அதுவும் இச்சிறுவன் பாடப்போவதை ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு என் களைப்பு ஒரு தடைக்கல்லாய் இருக்குமோ என்று சற்று எண்ணுகிறேன். அர்த்தபுஷ்டி நிறைந்த அந்த தமிழ் பாடல்களை தாங்கள் கேட்டால் களைப்பு தன்னால் மறைந்து போகும் சுவாமி. தமிழ் பாடல்களை கேட்பதில் எனக்கு மிகவும் விருப்பம்தான். ஆனால் உடல் களைத்துப் போனதால் சற்றே உள்ளமும் களைத்துப் போயிருக்கிறது. பெருமாள் பற்றிய பாடல்களை ரசித்தும் ருசித்தும் கேட்காமல் மேலோட்டமாய் கேட்டு தலையாட்டுவதில் எனக்கு உடன்பாடில்லை. தங்களை கட்டாயப்படுத்துவதில் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. சரி, பிறகொரு நாள் நான் நிச்சயம் இவன் பாட்டைக் கேட்கிறேன். என்ன குலசேகரா, வருத்தமா, ஏமாற்றமா? இரண்டுமே வா. ஆனந்தா, சுவாமி. இந்த மாலையை அவரிடம் கொடு. ஆகட்டும் சுவாமி. சரி, நான் வருகிறேன். ஆகட்டும்.
குலசேகரா, குலசேகரா, என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டாயப்பா. ஆஹா ஆஹா, என்னே வரிகள், என்னே பொருள். நீ பாடிய முதல் 2 பாடல்கள் என் நெஞ்சில் குடிகொண்டிருப்பவையப்பா. இவற்றை நீ எப்படி பாடினாய்? என் மனதில் உள்ள பாடலை நீ பாடினாயா, அல்லது நீ பாடிய இப்பாடல்தான் என் மனதில் இருந்திருக்கிறதா? தாங்கள் கேட்ட கேள்விகள் ஒன்றிற்கும் எனக்கு விடை தெரியவில்லை. இந்த பாடலை நான் எத்தனையோ நாட்களாக எங்கள் ஊரில் பாடி வந்திருக்கிறேன். ஓஹோ, எனக்கு முன்னமே உனக்கு இவை தெரிந்திருக்கின்றன போலும். எதுவாயினும் பாடலும் அந்த குரலும் அருமை அருமையப்பா. ஒவ்வொரு வரியும் தமிழ் தேனில் தோய்த்தெடுத்த பலாச்சுளைகள். சரி, இந்த பாடல்களை இயற்றியவர் யார்? அவர் மகா பக்திமானாகவும் மேதையாகவும் இருக்க வேண்டும். இயற்றியவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பாடல்களின் திரட்டு திருவாய்மொழி என்று அழைக்கப்படுவது மட்டும் எனக்கு தெரியும். இதன் கடைசி பாடலில் 1010 என்று வந்ததே, அப்படியானால் மொத்தம் 1000 பாடல்களோ? அதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த 10 பாடல்கள் மட்டும்தான் எங்கள் ஊரில் பிரசித்தமாக விளங்குகிறது. அடடா, 1000 பாடல்கள் இருந்து அவை அனைத்தும் கிடைத்தால் அகில உலகத்தையே வெற்றி கொண்டது போல் இருக்குமே. உங்களில் யாருக்காவது இதற்கொரு வழி தெரிந்தால் சொல்லுங்கள். கடைசி பாடலில் குருகூர் சடகோபன் என்று வருவதால் குருகூர் சென்றால் ஏதாவது கிடைக்கலாம். ஆஹா, அதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. பெருமாளே, உன் விளையாட்டிற்கு எல்லையே இல்லையா? 2 கிடைத்து இன்று அது 10 ஆகி இப்போது 1000 இருக்கிறது என்று கோடி காட்டி என்னை அலைக்கழிக்கின்றாயே. ஒருவேளை இப்பாடலில் ஆறாவமுதன் என்றும் திருக்குடந்தை என்றும் வருவதால் குடந்தையில் உள்ள ஆறாவமுதன் ஆலயத்தில் முயற்சி செய்தால் ஏதாவது விவரங்கள் கிடைக்கலாம். திருக்குடந்தை.